Day 26 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்பெயின் வர்சஸ் போர்ச்சுகல். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்சு. நான் வந்து ஸ்பெயின் தான் வின் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க தான் வின் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப டிப்பிக்கல் வேர்ல்டு கப் நாக் அவுட் மேட்சஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப எச்சரிக்கையாக, இன்னொரு டீமு கோல் போடாமல் பார்த்துக்கிறது தான் வேலையாகவே நடந்துச்சு. கோல் போட அதிகமாக முயற்சி பண்ணல. யார் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பா அப்படியே தான் போச்சு. ஒரு டாக்டிக்கலாக அப்படியே தான் போச்சு. இந்த செட்டப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. ஏன்னா அவங்க வந்து பக்காவாக டிஃபென்சிவாக விளாண்டாங்க. ஆக்சுவலாக இதுவரை ஒரு கோலுமே விடலை. 609 நிமிஷம் அவங்க கோல் கன்சிட் பண்ணல. இது ஒரு ரெக்கார்டு ஆக்சுவலாக. உனாய் சிமன் இந்த கோல் கீப்பர். அந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷிங் ஸ்டாட்ஸு. மொத்தமே வந்து 19 ஷாட்ஸ் ஆன் கோல் இதுவரை இந்த வேர்ல்டு கப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கோல் கீப்பர் 30 டச்சஸ் இன்சைடு பெனால்டி பாக்ஸ். ஒன்லி 30 டச்சஸ் தான். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க இருக்குன்னு பாருங்கள் டிஃபென்ஸ். ரொட்ரி ஒரு டீமை பக்காவாக வந்து மேட்சை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. டெம்போ, இந்த பாசஸ் இருக்கட்டும், ரொட்டேஷன் இருக்கட்டும், சூப்பராக பத்தாவதுக்கு பெட்ரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விளாண்டுட்டு இருக்காரு. ஃப்ரீயாக விளாண்டுட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா லப்பாட்டான் சபாரிஸ் சூப்பராக விளாண்டாங்க ரெண்டு பேரும். அவங்க ரொம்ப நல்லா ஃபார்வர்டில் போகிறதுக்கும் சரி, டிஃபென்ஸுக்கு ஒரு சூப்பராக விளாண்டாங்க. அவங்கள மீறி கோல் போடுறது கஷ்டம்தான். போன தடவை ஸ்பெயின் வேர்ல்டு கப் ஜெயித்தப்போ அவங்களோட டிஃபென்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே டிக்கிடாக்கா, அப்புறம் இந்த கிரேட் இனியாஸ்டா அண்ட் சாவி பற்றி தான் பேசணும். அது கரெக்ட் தான். அவங்க தான் என்ஜின் ஆக்சுவலாக ஹார்ட் பீட்டு. பட் ஆனால் அவங்கள சுற்றி இருந்த டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்க ஜெயிச்சதுக்கு. இந்த வேர்ல்டு கப்பில் இதுவரை கோலை கன்சீட் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. போர்ச்சுகல் வந்து என்ன சொல்லன்னு தெரில. ரொனால்டோ நல்லா விளாடலை. அவங்க கரெக்டாக ப்ரெஸ் பண்ணவே இல்லை. டிஃபென்ஸியாகவும் சரியாக மூவ் ஆகலை. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது ரொனால்டோ நிலைமை. இப்போ பாப்போம், ரிட்டையர்ட் ஆகிட்டாப்ளோ இதிலேருந்து, இன்டர்நேஷ்னலில் இருந்து. வேர்ல்டு கப் விளாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சகாப்தம் முடியுது, வேர்ல்டு கப் சகாப்தம். பார்ப்போம். அடுத்த மேட்ச்சு யூஎஸ்ஏ வர்சஸ் பெல்ஜியம்னா, பெல்ஜியம் தான் ஜெயிக்கணும்னு நினச்சேன். அப்படி தான் ஜெயித்தாங்க. மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பலோகான் இன்சிடென்ட் வந்து அது கரெக்ட் இல்லை. ஃபிஃபா பண்ணது தப்பு. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். ஃபிஃபானாவே பொலிட்டிக்கல் தான், அதில் கொஸ்டின் மார்க் இல்லை. ஆனால் இது ரொம்ப வெளிப்படையாக நடந்துச்சு. ஏற்றுக்கிற முடியாத விஷயம். பெல்ஜியம் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. தே கண்ட்ரோல் த ஹோல் மேட்ச். ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி தி அட்டாக், டிஃபெண்டட் வெரி வெல். ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஸ்டியூட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி விளாடுவாங்கன்னு பார்ப்போம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்.